السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. استغفر الله. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا أرحم المساكين ويا أرحم الراحمين والله أرحم الراحمين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا قل يا عبادي الذين آمنوا قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. وقال نبينا مصطفى صلى الله عليه وآله وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله. قالوا يا رسول الله وكيف يستعمله؟ قال نبينا صلى الله عليه وآله وسلم: يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم. முழு உலகத்துடைய ரப்பான, வானத்துடைய பூமியுடைய ரப்பான, கிழக்குடைய மேற்குடைய ரப்பான, குர்ஆனுடைய காபாவுடைய ரப்பான, என்றுமே அழியாத தனித்தவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காத்தபுன் நபியின் ரசூலுனா ஷஃபீஉனா கரீமுனா ஹபீபுனா தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கண்ணியமான சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து இறை இல்லத்தில் நோன்பாளிகளாக சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வுடைய நேசர்களே, அவுலியாக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் முதலாவது ஜும்ஆவில் நாம் எல்லோரும் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் எம் எல்லோரையும் கபூல் செய்வானாக, நல்ல விடயங்களுக்கு சாவியாக பயன்படுத்துவானாக, கெட்ட விடயங்களுக்கு நாம் பாவிக்கப்படுவதை விட்டும் எம்மால் கெட்ட விடயங்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருப்பதை விட்டும் அல்லாஹ் எம் எல்லோரையும் பாதுகாப்பானாக.
இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி, பெருமதியை பற்றி, இந்த ரமலானில் கிடைக்க பெறக்கூடிய நன்மைகளை பற்றி அதிகமான பயான்களை, ஃபலாயில்களை ஷாபானிலிருந்தே கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம், ஆனால் அதை வெறுமனே நாவால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை அடைவதற்குரிய முயற்சிகள், அதை அடைவதற்குரிய நாம் செய்யக்கூடிய தியாகங்களை பார்த்தால் வெறுமனே சிம்பிளாக, லேசாகத்தான் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நானும் நீங்களும் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், கியாமுல் லைலில் ஈடுபடுகிறோம், தர்மம் கொடுக்கிறோம், உம்ரா செய்கிறோம், எல்லா வகையான அமல்களையும் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று உள்ளத்தில் எங்களுக்கே ஆறுதல் படுத்திக் கொள்கிறோம். ஆனால் தெளிவாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் எங்களுடைய உள்ளத்தை தாக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் கண்களில் இருந்து கண்ணீர் வரவழைக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் நாங்கள் எதுவுமே வாழ்க்கையில் செய்யவில்லை என்று ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் லை யுதுகல மின்கும் அஹதுன், உங்களில் ஒருவர் சுவர்க்கத்துக்கு போகவே முடியாது. பிஅமலிஹி, உங்களோட அமலை கொண்டு, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை கொண்டு சுவர்க்கத்துக்கு போகவே முடியாது. நானும் நீங்கள் யோசிக்கிறோம், செஞ்ச அமல் போதும் சுவர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் அந்த அமல் கபூலா கபூல் இல்லையா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, படைத்தவனுக்கு மாத்திரம் தெரியும். ஆனால் அமல் செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா, உங்களுக்கும் போக முடியாதா? ஆம், எனக்கும் போக முடியாது, எனக்கும் போக முடியாது. ஆச்சரியமாக சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஃபضலும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும், அல்லாஹ்வுடைய கிருபையும், அல்லாஹ்வுடைய அருளும் இல்லை என்றால் சுவர்க்கத்துக்கு யாரும் போக முடியாது. அல்லாஹ் அந்த அருளை பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, முதல் மனிதன், எங்களுடைய முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்துவிட்டு அல்லாஹ் உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது இந்த பூமியில் காலை வைத்தவுடன் அவர்கள் கேட்ட துஆ, கேட்ட பிரார்த்தனை எங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ரப்பனா, என்னுடைய ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, நான் எனக்கே அநீதிழைச்சிட்டேன் யா அல்லாஹ், நான் அநியாயக்காரன் யா அல்லாஹ். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என்னை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, நீ எனக்கு ரஹ்மத் செய்யாவிட்டால், என்னை நீ மன்னிக்காவிட்டால், என்னை எனக்கு நீ ரஹ்மத் செய்யாவிட்டால் நான் நஷ்டவாளியா அல்லாஹ். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, வ இல்லா தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி அகுன் மினல் காஸிரீன். யா அல்லாஹ், நீ எனக்கு மன்னிப்பை தராமல் உன்னுடைய ரஹ்மத்தை தரவில்லை என்றால் நான் ஏன் லைஃப்ல ஃபெயிலியர் யா அல்லாஹ், நான் நஷ்டவாளி யா அல்லாஹ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கௌம் ஒரு பாவம் செஞ்ச நேரத்தில் தன்னுடைய சகோதரரை பொறுப்பாக வச்சாங்க. சகோதரருடைய பொறுப்பையும் தாண்டி அந்த மக்கள் பாவம் செஞ்சாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்தை கண்டவுடன் அல்லாஹ்விடத்தில் கேட்ட முதல் துஆ, கால ரப்பிஃபிர் லீ வ லி அஹி, யா அல்லாஹ், என்னையும் என் சகோதரனையும் மன்னித்திடு, வஅத்ஹில்னா ஃபீ ரஹ்மதிக், உன்னோட ரஹ்மத்துக்குள்ள எங்களை நுழைய வச்சிடு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு, உன்னோட ரஹ்மத்துக்குள்ள எங்களை நுழைய வச்சிடு. என்ன, நீதான் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்தில் அனைத்தையும் படைத்து விட்டு அவன் அரிசியில் இருக்கும் போது அரிசிக்கு மேலால் எழுதப்பட்ட மிக முக்கியமான வாசகம் நாங்கள் எல்லோரும் சொல்றோம், அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன், அல்லாஹ் நரகத்துக்கு போடக்கூடியவன், அல்லாஹ்வுடைய அதாபு மிக பயங்கரமானது. கண்ணியமானவர்கள், எங்கட ரப்பு வெறுமனே அதாவது தண்டிக்கக்கூடிய மட்டுமல்ல, அவன் ரொம்ப இரக்கம் உள்ளவன், பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்தவன். அவன் யார் பாவம் செய்தாலும் அவனை மன்னிப்பதற்கு அவன் தயார். யாரையும் மன்னிப்பான், எவனையும் மன்னிப்பான், யாரும் கேட்க முடியாது. ஒரு தாய் தந்தை விரும்பினால் மன்னிப்பார்கள், விரும்பினால் மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் படைத்தவன் அல்லாஹ் எல்லோரையும் மன்னிக்க கூடியவன், யாருக்கும் சொல்ல முடியாது.
யாராவது ஒருவர் உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு யார் அந்த முடிவை தந்தது? என்னுடைய ரஹ்மத்தில் கையை வைக்க உனக்கு யார் அனுமதி தந்தது? நான் அவனை மன்னித்து விட்டேன், அவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காக உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட அல்லாஹ் அவனுடைய அர்ஷுக்கு மேலால் எழுதப்பட்ட வார்த்தை தெரியுமா? இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. ஏண்ட ரஹ்மத் ஏண்ட கோபத்தை மிகைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட, அவனுடைய தண்டனையை விட, அவனுடைய அதாபுகளை விட அவனுடைய ரஹ்மத் மேலானது. நானும் நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனால் காபாவுடைய புடவையை கட்டி பிடித்து தழுகி அழுகிறோம், யா அல்லாஹ் அதைத்தா இதைத்தா எல்லாவற்றையும் தா. ஆனா கேட்க மறந்து ஒன்று காபாவுடைய புடவையை எடுத்து பாருங்கள். யாருக்கும் சொல்ல முடியாது, யா அல்லாஹ் உனக்கு கடமை எனக்கு தாரது என்று சொல்லி யாருக்கும் சொல்லலா. உனக்கு கடமை எனக்கு தாரது என்று சொல்லி கேட்க முடியுமான ஒன்றே ஒன்று ரஹ்மத்தை மாத்திரம்தான். காபாவுடைய அந்த புடவையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என் மீது தருவது அவனுக்கு கடமை என்று சொல்கிறான். காபாவுடைய புடவை பிடித்து நானும் நீங்களும் கேட்கக்கூடிய ஆக முக்கியமான துஆ, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தாரது உன் மீது கடமையா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஹுனைன் யுத்தத்தில் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை காணவில்லை. ஒவ்வொரு குழந்தையும் தேடி தேடி போகிறாள். காணக்கூடிய எல்லா குழந்தைகளையும் பார்த்து இது என்னுடைய குழந்தை என்று பதறிக்கொண்டிருக்கிறாள். நீண்ட நேரத்துக்கு பின்னால் அவள் பெற்ற குழந்தை கையில் கிடைத்தவுடன் மார்போடு அந்த குழந்தையை அழைத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அத்தரவுன ஹாதிஹில், இந்த தாயை பாருங்க, எவ்வளவு அன்பாக இரக்கமாக இருக்கிறாள். இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் போடுவாரா? கேள்வி. இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் போடுவாரா? இல்லை யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் போட மாட்டாள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதைவிட இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், ரஹ்மத்துள்ளவன் தான் என்னுடைய உங்களுடைய அல்லாஹ். அவன் யாரையும் நரகத்துக்கு போடக்கூடியவன் அல்ல. இந்த ரமமான தந்ததே அவனுடைய ரஹ்மத்தில் எங்கள் எல்லோரையும் சூழ்ந்து கொண்டு அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக சொர்க்கத்துக்கு நுழைய வைப்பதற்காகத்தான் இந்த நோன்பை, இந்த ரமதானை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமதானில் எந்த அளவுக்கு நல்லவற்றை செய்ய முடியுமோ அதிகமாக செய்வோம். ஏன் தெரியுமா? இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். யாருக்கு தெரியுமா ரஹ்மத் குயிக்க கிடைக்கும்? யாரெல்லாம் ரமதான்ல மற்ற காலங்கள்ல அதிகமாக நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரஹ்மத் சமீபம் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உணர்வுகள் நானும் நீங்களும் இந்த ரஹ்மத் என்பது சரியாக விளங்கல்ல. மனதில் நிம்மதி இல்லை, ரஹ்மத் இல்லை. பிசினஸ்ல பரக்கத் இல்லை, ரஹ்மத் இல்லை. மகன் நான் சொல்றதை கேட்கிறார் இல்லை, ரஹ்மத் இல்லை. மனைவி எனக்கு வழிபடுறா இல்லை, ரஹ்மத் இல்லை. வீட்டுக்குள்ள எப்பொழுதும் பிரச்சனை, ரஹ்மத் இல்லை. ஏண்ட கடையில வேலை செய்யக்கூடிய ஏண்ட ஸ்டாஃப் என்னிடத்தில் சம்பளம் எடுத்து எனக்கு மாறு செய்கிறான், எனக்கு தெரியாமல் கடையில மோசடிகளை செய்கிறான், ப்ராப்ளம், ரஹ்மத் இல்லை. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் ரஹ்மத் இல்லை. சுருக்கம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை எங்க இல்லையோ வல்லாஹி அந்த இடத்துல முசீபத், அந்த இடத்துல பிரச்சனைகள், அந்த இடத்துல குழப்பங்களை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. நான் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆச்சரியம், கவனமாக கேளுங்க. தூங்கக்கூடியவர் கவனமாக கேளுங்க, விழித்திருக்கக்கூடியவர் இன்னும் கவனமாக கேளுங்க. நல்லா ரஹ்மத் செய்வார். எல்லாருக்கும் டயர்ட், ரமதானுடைய காலம், நோன்பு பிடித்திருக்கிறோம், உடல்ல சோர்வு ஏற்பட்டிருக்கும், இருப்புகளை மாற்றி கேட்போம், வுதுவை முறிக்காமல் இருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது நானும் நீங்களும் ஓதக்கூடிய துவா என்ன துவா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஃப்தஹ் லி, ஓபன் பண்ணு. கதவு ஓபனா தான் இருக்கிறது, டோ எப்பொழுதும் ஓபனா தான் இருக்குது. ஆனா நாங்க எந்த டோவை கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் எந்த கதவை? அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவை ஓபன் பண்ணு.
கருத்தோடு ஓதிருக்கிறோமா எப்பயாவது? தெரியாது. மஸ்ஜித்ல தொழுது, ஜும்ஆ தொழுது, சுன்னத் தொழுதுக்கு இப்ப வெளியில போக போறோம். அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலி. ஏன்னா ஃபதுல் தேவை. வெளியில பாக்கெட் நிறையும், ஃபதுல் தேவை. பிசினஸ் நல்லா இருக்கணும், குடுக்கல் வாங்க நல்லா இருக்கணும், ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும். அந்த ஃபதுல் தேவை. ஃபதுல் மட்டும் போதாது, அந்த ஃபதுலோடு இன்னொன்றும் தேவை. ரஹ்மதி, யாரோட ரஹ்மத்தை தந்தது. மஸ்ஜிதுக்குள் என்டர் ஆகும் போது போகும் போது கேட்கிற துஆ, யா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தா. வேறொன்றுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு சஹாபி, ரொம்ப நேசித்த ஒரு சஹாபி. தன்னுடைய சாட்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசிச்சாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதே, இஸ்லாத்துடைய ஒரு எதிரி ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுக்கு அடித்ததினால, ஏசினதினால, அந்த கோபத்துல, ரோசத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி கொலை செய்ய முடிவு செஞ்சிட்டார். நீண்ட சம்பவம், பதிலில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய சம்பவம். அதற்காக வேண்டியே வீட்டில் ஒரு அடிமையை வளர்த்து கொண்டே வந்தார். ஒரு அடிமையை அதற்காக. நாங்கள் சொல்றோமா இல்லையா? சில மக்கள் புகாரி தகியாவுக்கு, அந்த கதிரிக்கு குர்பான் கொடுக்க ஒரு வருஷம் ஆடு கோழி எல்லாம் வளர்ப்பாங்க. ஏண்டா நல்ல வளர்த்து அந்த கதிரிக்கு கொடுக்கணும், நன்மை கூட கிடைக்கும். ஒரு வருஷமா அதற்காக கஷ்டப்படுவாங்க. அவங்க 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 அந்த நன்மையை பெருசாக எதிர்பார்ப்பாங்க. இதே போல அரபிகள்ல சிலவங்க இருப்பாங்க, வைரம் வச்சாங்கன்னா, கோபம் வச்சா பழி வாங்குறதுக்கென்றே சிலர்களை வளர்ப்பாங்க, வளர்த்து கொண்டே வராங்க. வஹ்ஷிக்கு கொடுக்கப்பட்ட கன்றக்கன் என்றா பொறுப்பு, யாரையும் கொலை செய்யக்கூடாது, ஹம்ஸாவை மட்டும் கொலை செய்யணும். முகதில வஹ்ஷி சொல்றாரு, எனக்கு முன்னால பல பேர் போய் கொண்டிருக்கிறாங்க, நான் யாரையும் கொலை செய்யல. என் கண் முன்னால ஹம்ஸாவை கண்டவுடன் என்னுடைய கையில் இருந்த அம்பால், என்னுடைய கையில் இருந்த ஆயுதத்தால், நஞ்சூட்டப்பட்ட ஆயுதத்தால் ஹம்ஸாவை நான் கொலை செய்தேன். அதற்கு பின்னால் ஹிந்தா என்ற பெண்மணி நெஞ்சை பொளந்து ஈரப்பொலியை வெளியே எடுத்தார். பயங்கரமான, பார்க்க முடியாத ஒரு ஜனாசா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்து சத்தியம் செய்தார்கள், இந்த ஹம்ஸாவை கொலை செய்தவர்களைப் போல அவர்களுடைய குடும்பத்தில் 70 பேருக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அல்லாஹ் சொன்னான், இல்லை, அப்படி செய்ய முடியாது யா ரசூலல்லாஹ். வ இன் ஆகபதும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபதும் பி. ஒருவருக்கு ஒருவர் தான், 70 பேர் எல்லாம் ஏலா, ஆனால் பொறுமையாக இருந்தால் மேல் என்ற ஆயத் இறங்கியவுடன் நஸ்பிர் வலா நுஆகிப், நாங்கள் பொறுமையாக இருப்போம், தண்டிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். என்ன சொல்லுவார் என்றால், பின்னால் ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ் தன்னுடைய சாட்சவை கொலை செஞ்ச இந்த வஹ்ஷிக்கு தாவத் அனுப்புறாங்க, இஸ்லாத்துக்கு வரும்படி. வஹ்ஷி சொல்றாரு, நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது? என்னால முடியாத, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன், நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது? குர்ஆனுடைய வசனம், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. யார் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிடுவான். நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக பாவம் மன்னிக்கப்பட போகுது என்று வந்திருப்போம். வஹ்ஷி சொன்னாரு, ரூல்ஸ் கூட, ஈமான் கொள்ளணும், சாலிஹான அமல் செய்யணும், இதெல்லாம் டைம் இல்லை, கஷ்டமேதா, நிறைய ரூல்ஸ் இந்த ஆயத்துல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. தேவைண்டாவா இல்லாட்டி போயின்னு அனுப்பியிருக்கிறான், தேவையேண்டாவா இல்லாட்டி போ. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது குர்ஆனுடைய வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ, இணை வைத்தவர்களை தவிர மற்ற எல்லோர்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். வஹ்ஷி சொல்றாரு, இதுவும் ஷுவர் பண்ணேனா, நான் இணை வச்சிருக்கிறேன், ஒருவேளை அல்லாஹ் என்ன மன்னிக்காட்டி, அல்லாஹ் என்ன மன்னிக்காட்டி. சுப்ஹானல்லாஹ். பள்ளிக்கு பக்கத்துல வீடு அல்ல,
பள்ளிக்கு பக்கத்து வீட்டுல இருந்த வக்ஷி இருக்கிறாரு. வக்ஷியை மீட் பண்ண கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அல்லது 600 கிலோமீட்டர் சஹாபாக்கள் போய் வராங்க. 600 கிலோமீட்டர் போய் வராங்க. இப்பதான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல இருக்கிறார். இந்த ஆயத்தை ஒவ்வொருவரோட உள்ளத்துல வைங்க. நானும் நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். நாங்கள் மலக்குகளும் அல்ல, நபிமார்களும் அல்ல. எந்த ஒரு பாவம் செய்யக்கூடியவருக்கும் பாவி என்று சொல்லவும் முடியாது. அவனை பார்த்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்ல முடியாது. சொன்னால் அவன் பாவி. ஏனென்றால் இந்த வசனம் எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய வசனம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீது தனக்கென பாவம் செய்தவர்களே என்று சொல்லி அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? என்னுடைய அடியார்களே, ஏண்ட அடியார்களே, ஏண்ட புள்ளன்னு நாங்க கூப்பிடுறது போல அல்லாஹ் சொல்றான், ஏண்ட அடியார்களே, நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, ப்ராப்ளம் இல்ல, ஆனா நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஏண்ட ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகிடவான். நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி மட்டும் நினைச்சிடுவான். நீங்க தௌபா செய்யுங்க, ஏண்ட ரஹ்மத்தை ஆதரவு வைங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்கிறேன், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன். ரமதான் அந்த ரஹ்மத்தை கொண்டு வந்த மாதம். வஹ்ஷி இந்த ஆயத்தை கண்டவுடன், இந்த ஆயத்தை கேட்டவுடன் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் ஷஹாதா கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வஹ்ஷியை விட்டு வைக்கல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு பாவியின் மீது பட்டால் அந்த பாவி மிக பெரும் இறைநேசராக மாறிவிடுகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சிட்டார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கள் மீது பட்டுட்டார். சுப்ஹானல்லாஹ். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தவுடன் கேட்ட முதல் துவா, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் இல்லைன்றா நான் நஷ்டவாதி. அதே மாதிரி கடைசி நபி, கடைசி ரசூல் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறார்கள். சக்கராத்தில் நாங்கள் எங்களை வாப்பும் சக்கராத்தில் இருந்தா களிமாவை சொல்லுங்க 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 என்று சொல்லிட்டு களிமாவை சொல்ல விட்டுறல, வாயில ஜம்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறது. வாப்புமாக்கு சக்கராத்தில் உள்ளவங்களுக்கு களிமாவை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு டைம் கொடுக்கறதில்ல. தேன் பானியும் ஜம்சம் தண்ணி மேய்க்கலே ஊற்றி வச்சிருக்கு வாயில, வருவதில்லை. எங்கேயும் ஹதீஸ்ல இல்ல மௌத்தா போன்ற வாயில ஜம்சம் தண்ணி ஊத்துங்க. ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுவாரு, ஜம்சம் தண்ணி வாயில் எப்படி களிமா வாருது, நேரம் கொடுங்க. ஏன்னா பிள்ளைகள் எல்லாருடைய கையாலையும் வாயில தண்ணி ஊத்தணுமா, வாப்பட உம்மோட வாப்பட தண்ணி ஊத்தணுமா. சக்கராத்துல ஊத்த வானம், வாரம் பூப்படி ஊத்துங்க. மௌத்தாகும் போது வாப்பம்மாவுக்கு தண்ணி ஊத்த வானம், வாடும் போது நல்ல வாப்பம்மாவை கவனிங்க. கண்ணியமானவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல இருந்து கேட்ட துவா என்ன தெரியுமா? இந்த துவாவை பாடமாக்கிக்கோங்க, இந்த துவாவை மரணம் விட்டுக்கோங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத். வணங்கப்படுவதற்கு தகுதி அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல. ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் என்று ஒன்று இருக்குது, மரண மயக்கம் இருக்குது என்று சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள தண்ணீர் கோப்பையில கையை விட்டு தன்னுடைய முகத்தை நரைத்துக் கொண்டு முகத்தை தடாவிக் கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், வர்ஹம்னி, எனக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ். யாரு கேட்டது? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி. ரஹ்மத்தை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டது, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, எனக்கு ரஹ்மத் செஞ்சிடு, நல்லவர்களோடு என்னை இணைச்சிடு. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடலால் ரத்தம் போய் கொண்டிருக்குது, சாப்பாடு வெளியேறி கொண்டிருக்குது, உடம்பில் தாக்கப்பட்டு அவர் புற்றுயிரில் இருக்கிறார். மகனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மகனுடைய மடியில் தலை இருக்கும் போது, மகனுடைய தலையில் மடியில் தலை இருக்கும் போது, மகன் என் தலையை பூமியில வச்சிடு, இதை பார்த்தாவது அல்லாஹ் இறக்கப்படட்டும். யாரு? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஹஸ்ரத் உமர் கடைசி மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறார்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா, ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா. அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நானும் நீங்களும் நஷ்டவாளி என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஃபதுலும் ரஹ்மத்தும் இல்லை என்றால் நாங்கள் யாரும் இந்த இடத்துல முஸ்லீமாக இருந்திருக்க மாட்டோம், ஷைத்தானை தெய்வமாக பின்பற்றிருப்போம், ஷைத்தானுடைய நண்பர்களாக இருந்திருப்போம், குறிப்பிட்டவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய ஃபதுலும் இல்லை என்றால் நினைத்து போங்கள். இந்த ஆயத்தை யாஃபம் வைங்க. நிறைய பேருக்கு துவா கேட்க நசீப் இல்லை, நிறைய பேருக்கு துவா கேட்க கஷ்டம், ரமதானிலும் கேட்க கஷ்டம், துவா கேட்க கஷ்டம் இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஃபதுலும் இல்லை. அவ்வளவுதான். உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்லாஹ் இன்னும் ரஹ்மத் செய்யல, அல்லாஹ்வுடைய ஃபதுல் உங்களுக்கு தரல. அவனுடைய ரஹ்மத்தையும் ஃபதுலையும் கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உள்ளத்துல அன்பையும் அவன் மீது உள்ள இஷ்கையும் அவனுடைய லஸ்ஸத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துவான். நான் நீங்களும் நடுவிப்பில் ஓதக்கூடிய துவா, ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, ரஹ்மத் செய்து. இப்ப ரமதானுடைய ஆரம்ப பத்திர என்ன துவா கேட்கிறோம்? اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. தராவீஹுடைய 2 ஸலாத்துக்கு நடுவுல முஅத்தினை தவிர யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா முஅத்தினுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரஹ்மத் கிடைக்கல, மற்ற எல்லோருக்கும் ரஹ்மத் கிடைச்சிட்டு. அதனால தான் முஅத்தின் மட்டும் கேட்கிறாரு. தராவீஹுடைய 2 ஸலாத்துக்கு கூட இடையில اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين நாம் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு வாங்க, நாம ஓத மாட்டோம். இல்ல, இந்தியிலிருந்து முஅத்தினோட சேர்ந்து நாங்களும் சத்தமாக ஓதுவோம், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் தேவை, உன்னுடைய ரஹ்மத் தேவை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவனுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் யார் யாரெல்லாம் தூரமாக்கி விட்டார்களோ, யாரையெல்லாம் நீ தூரமாக்கி விட்டாயோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி விட்டாது யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். புனித இந்த ரமதான் மாதத்தில் வீட்டிருக்கிறோம், ரமதான் மாதத்துடைய முதலாவது ஜும்ஆவில் வீட்டிருக்கிறோம். உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் மட்டும் எங்களை அனுப்பி விடாத யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை தந்திடு யா அல்லாஹ். மௌத்துடைய நேரத்தில் உன்னுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ பெரும் பெரும் மக்கள் பெரும் பெரும் பாவிகளுக்கெல்லாம் ரஹ்மத் செய்தவன் யா அல்லாஹ். எங்களை போன்ற சிறிய பாவம் செய்தவர்களுக்கும் ரஹ்மத் செய்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் மிக மேலானது யா அல்லாஹ். உன்னுடைய 100 ரஹ்மத்தில் ஒரே ஒரு ரஹ்மத் மாத்திரமே இந்த உலகத்தில் விழுந்திருக்கிறது யா அல்லாஹ். மற்ற 99 ரஹ்மத்தையும் நாளை மறுமைக்காக வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய இந்த ஒரு ரஹ்மத்தே பயங்கரமாக இருக்குது யா அல்லாஹ். இந்த ஒரு ரஹ்மத்தை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்குது யா அல்லாஹ். இந்த ஒரு ரஹ்மத்தை வியந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது யா அல்லாஹ். அப்படி என்றால் உன்னுடைய 99 ரஹ்மத்தும் இந்த நாவால் சொல்லவே முடியாது யா அல்லாஹ். அந்த 100 ரஹ்மத்தையும் பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த ரமதானில் உடல் தெம்போட கடைசி வரைக்கும் தராவீஹ், கியாமுல் லைல், குர்ஆன், ஜிக்ர், இஃப்தார், யா அல்லாஹ் சியாம், இது எல்லாமே ஈமானோடும் இஹ்திசாபோடும் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்து இபாதத் செய்யக்கூடிய சீதேவிகளாக, நல்லவர்களாக, சாலிஹீன்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل